மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாய் இருந்து 100 ஆடுகள் உடையவனாய் இருந்து அவைகளில் ஒன்று காணாமல் போனால் 9 ஆடுகளையும் வனாந்தரத்தை விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியாதிருப்பானோ. அல்லேலூயா. ஆட்டை தொலைச்சிட்டான். அல்லேலூயா. பக்கத்துல பா சொல்லுங்க, ஆட்டை தொலைச்சிட்டாயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம், நானு இந்த ஆட்டை தொலைச்சிட்டான் அப்படின்னா நான் கொஞ்சம் கவனத்தை ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் ஒரு அற்புதமான ஒரு சப்ஜெக்ட் நான் வாசிச்சேன். அதுல அவர் வாய் திறவாது இருக்கிற ஆட்டை போல தன்னை ஒரு ஆட்டுக்கு ஒப்பனையா இயேசு அங்க எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு எதற்கு ஒப்பனையா இருந்தாரா? ஆட்டுக்கு ஒப்பனையா இருந்தார். அல்லேலூயா. ஆட்டை தொலைச்சோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே வேதம் சொல்லுகிறது, அடிக்கப்படுகிற போது வாய் திறவாது இருக்கிற ஆட்டுக்கு ஒப்பனையாக. இது எதை காட்டுகிறது? அவருடைய தெய்வீக சுபாவத்தை இது காட்டுகிறது. அல்லேலூயா. ஜட்ஜ்மென்ட் நடக்குதுங்க. பிலாத்து விசாரிக்கிறான். வேதம் சொல்லுகிறது, அவர் வாய் திறவாது மௌனமாய் இருந்தார். அவருடைய மனைவி சொல்றா, ஆமா இவர் நீதிமான். ஜட்ஜ்மென்ட் கொடுக்கிறதுல கொஞ்சம் ஜாக்கிரதையாயிரு. அல்லேலூயா. ஆனா இயேசு தான் நல்லவர், தான் நீதிமான், தன்னிடத்தில் இருந்த நியாயத்தை கூட அவர் சொல்லலைங்க. ஒரு பிரச்சனை, ஒரு குற்றவாளியா நம்ம நிக்கிறோம்னா நம்ம நியாயத்தை சொல்றதுக்காவது என்ன பண்ணுவோம்? முற்படுவோம். இயேசு அதை கூட சொல்லல. அவர் சாந்தத்தின் சொரூபி என்று வேதம் சொல்லுகிறார். ஊழியக்காரனே, ஆடு எதற்கு அடையாளம்? இயேசுவின் சாந்த குணத்திற்கு அடையாளம். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர்கள் எதை தொலைச்சிட்டாங்க தெரியுமா? சாந்த குணத்தை தொலைச்சிட்டாங்கய்யா. இந்த போலீஸ்காரன் பைக்ல புல்லட்ல இந்த பெரிய தடி எடுத்துட்டு அப்படி வந்தானா, அப்படி கம்பீரமான தோற்றம். ஆமா, இருக்கிறவங்க ஆட்சி ஓட விடுவான். நிறைய பாஸ்ட் கூட அப்படிதான் ஆயிட்டாங்க. வரும்போது அல்லேலூயா சொல்லுங்க. உங்க நடையில தாழ்மை இல்லைன்னா இப்படிங்க. அவ்வளவு பெரிய கடவுளே தன்னை தாழ்த்தினாருங்க. நம்ம பேச்சில பெருமை, பார்வையில பெருமை, அப்படியே ஒரு மினுக்கு, அப்படி